ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என் பின்னாடி பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ நம்ம வந்து ஜிம்முக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து ஜிம்முக்கு ஏன் வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக வந்து ஒரு கண்டென்ட் எடுத்து வீடியோ போடுறது, அதுக்கப்புறம் ஒரு ஜாப்புக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் யூடியூப் பார்த்துட்டு, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம ஹெல்த்துக்கு நம்ம எதுவும் சரியாக பண்ணலையோ அப்படின்ற ஒரு எண்ணம் தோண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம வந்து ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணலை அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஜிம்முக்கு வந்துட்டேன். இப்போ ஆக்சுவலி ஜிம்முக்கு வந்த காரணம் என்னென்னா, இங்கே டயட், நியூட்ரிஷன், பர்சனல் ட்ரைனிங், ஸோ ஃபிட்னஸ், ஸோ இது எல்லாத்துக்கும் கற்றுக்கிறதுக்கு நான் வந்து நானே டெவலப் பண்ணிவிட்டு, அது போக இந்த டயட்டு, நியூட்ரிஷனு, ஃபிட்டாக ஆகிறதுக்கு அந்த ஃபிட்னஸ் இது எல்லாத்துக்கும் சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் லேர்ன் பண்ணுறதுக்கும் நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா, ஜிம்முக்கு வந்தாலே பாடி பில்டர் ஆகிறவங்க தான் ஜிம்முக்கு வருவாங்க அப்படின்னு நிறையா பேர் நினச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலி பாடி பில்டர் அப்படின்னா அது வந்து தனி கேட்டகரி. அது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி. ஸோ அதுக்கும் ஃபிட்னஸ் அப்படின்றது அது தனி. ஸோ இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபிட்டாக இருக்கிற ஒரு நபர் எப்படின்னா, இப்போ நீங்கள் டபிள்யூடபிள்யூ பார்க்குறீங்களே, ஸோ டபிள்யூடபிள்யூவில் வந்து பார்த்த உடனே வந்து ஒரு நல்ல ஒரு அட்ராக்ஷனான ஒரு ஃபிசிக் இருக்கும். ஒரு அழகாக ஒரு நீட்டான ஒரு மசில்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அதே சமயம் ஒரு பாடி பில்டரை கம்பேர் பண்ணிங்கன்னா, நம்ம அர்னால்டு. ஸோ அர்னால்டெல்லாம் பார்த்திங்கன்னா, அவன் பார்த்தாலே தெரியும் மசில்லாம் இன்னும் அளவுக்கு மீறி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பாடி பில்டர் அப்படின்றது அது தனி ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி. ஃபிட்னஸ் அப்படின்றது அது தனி கேட்டகரி. ஸோ நம்ம ஃபிட்டாக வச்சுக்கிட்டோன்னா எப்போயுமே இளமையாக இருக்க முடியும்ல. ஸோ நம்மளோட பாடியை ஹெல்த்தியாக எப்போயுமே நம்மளால் வச்சுக்கிற முடியும். ஸோ அதுக்கு நம்ம வெறும் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணால் பத்தாது. ஸோ மற்றவங்களுக்கும் எப்படி வந்து ட்ரெயின் அப் பண்ணுறது, அதே மாதிரி ஒவ்வொரு ஃபுட்டில் வந்து சில பேருக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சில பேர் வருவாங்க. அதுக்குண்டான டயட் என்ன, அதே மாதிரி வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு அதுக்குண்டான டயட் என்ன, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் சேர்த்து கற்றுக்கிறதுக்கு தான் நான் வந்து இங்கே ஃபிட்னஸ் சென்டருக்கு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கிற நீங்கள் பார்க்குறீங்களே, ஸோ இது எல்லாமே பார்க்குறீங்களா, இதில் இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸில் இருக்கிற ஒர்க் அவுட் எல்லாத்துக்குமே இதோட ஒர்க் அவுட்டோட நேம் என்ன, இந்த ஒர்க் அவுட்டுக்கு எந்த மசில் ஆக்டிவேஷன் ஆகும், ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை எனக்குண்டான என்னுடைய மாஸ்டர் வந்து எனக்கு சொல்லித்தராரு. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து ஃபிட்னஸ் ரிலேட்டடாக எக்கச்சக்கமான வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது மூலயமா நீங்களும் பெனிஃபிட் ஆகணும். ஸோ அதுக்காக தான் நானும் லேர்ன் பண்ணிக்கிட்டு உங்களுக்கும் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் நியூ இயர். ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணுற இந்த நேரம் வந்து ஃபஸ்ட்டு டே, நியூ இயர் ஃபஸ்ட்டு டே 2024 ஃபஸ்ட்டு டேயில் நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து நம்ம வந்து ஹெல்த் ரிலேட்டடாக எக்கச்சக்கமான வீடியோ வந்து நான் உங்களுக்கு அடுத்து ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதேமாதிரி என் சேனல் பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நான் போகிற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு டக்குன்னு வந்துட்டுருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் 2024. இன்னிலேருந்து ஒரு புது ஃப்யூச்சரை எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டேக் கேர் அண்ட் பாய்.